கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதாக 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அடுத்தடுத்து உயிரிழந்து வரக்கூடிய நிலையில பல சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். அவர்களும் அதில் அதிகமானோர் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அரசினுடைய அலட்சிய போக்குதான் காரணம் என்று பிரதான எதிர்கட்சியான அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. சட்டப்பேரவையில் தொடர்பாக தனி விவாதம் நடத்த வேண்டும், சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியிருந்தது. இருப்பினும் அதிமுக கோரிக்கை சட்டப்பேரவையில் ஏற்கப்படாமல் இருந்த காரணத்தினால் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்திலே போராட்டங்கள் தான் நடத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்படும் என்று ஏற்கனவே அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். அஇஅதிமுகவை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததனுடைய அடிப்படையில தொடர்ந்து மாவட்ட தலைநகரங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இன்று தினம் நடைபெறுகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிறார். சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 9 அமைச்சர்களான மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் சென்னையிலும் அதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல 38 மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு முழுமையாக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த கள்ளச்சாராய விவகாரம் பொறுத்தவரை கடந்த ஆண்டு 22 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் இதில் அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டு இருக்கிறது. கள்ளச்சாராய பழக்கத்தை தடுக்காமல் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அரசு பதவி விலக வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்ற போன்ற கோரிக்கையெல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு நாளை அதிமுக சார்பில் ஆளுநரை நேரடியாக சந்தித்து 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு, பலர் மருத்துவமனை தீவிர சிகிச்சை, கள்ளச்சாராய புழக்கம் போன்றவற்றின் முழுமையான ஒரு அறிக்கை ஒன்றினை ஆளுநரிடம் அதிமுக வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கற்பகம்.